தூய்மையான ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நமக்கு கூட்டங்கள், ஜெபங்கள், பரிசுத்தவான்களின் ஐக்கியம், சோதனைகள், ஆலோசனைகள், சிட்சைகள் இவைகளை தந்து நம்மை திருத்தி அவர் நம்மை நடத்தி வருகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். உரிபிகட மகன 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 மந்தனா. Yes, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. பொதுவாக காத்திருப்பு கூட்டத்திற்கு வருகிறதான கூட்டம் இப்பொழுது காணும். கர்த்தர் தடைகளை நீக்கி எல்லாரையும் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். Praise the Lord. We praise you, we praise you, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. நம்மத்தில் அபிஷேகத்தை பெற்று இழந்தவர்கள் உண்டு, இன்னும் அபிஷேகத்தை பெறாதவர்கள் உண்டு, அபிஷேகத்தை அடிக்கடி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் இன்றைக்கு அபிஷேகம் தேவையா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் எனக்கு போதும் இப்பொழுது தேவையில்லை என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. இந்த நாட்கள் கொடுமை, பாவம், போராட்டங்கள் பெருகி கொண்டிருக்கும் போது முந்தின நாட்களை விட இன்றைக்கு நமக்கு இயேசு அதிகமாய் தேவைப்படுகிறார், அபிஷேகம் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு எல்லாருக்கும் இங்கே கூடி வந்திருக்கிறதான ஊழியர்கள், விசுவாசிகள், வாலிபர்கள், பிள்ளைகள், முன்னாடி இருக்கிறவர்கள், பின்னாடி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் உண்டாக வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise you, we praise you, we praise you, we praise you, we praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Ruba Satarabak Uraba Saptamanatu. Yes, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We praise you. நாம் வெறும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவித்தில் மறுரூபம் இல்லாவிட்டால் நாம் நேரத்தை வீணாக்குறோம். ஆகையால் தேவன் நமக்கு தருகிறான அபிஷேகம் ஜீவியத்தில் பாவிக்கப்பட வேண்டும். சேர்த்து வைப்பதில் ஒன்றுமில்லை, அது பாவிக்கப்பட வேண்டும். பணம் சேர்த்து 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 வைத்து வாழ்க்கையில் அதை செலவு பண்ணாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அதை பார்த்து 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 இச்சித்து ஏழைகளாக சாக வேண்டியதான். எனக்கு சொந்தம் சொல்லிகிட்டே சாக வேண்டியது. அப்படி அல்ல. தேவன் நமக்கு அபிஷேகத்தை தரும்போது அந்த அபிஷேகத்தை செலவு பண்ண வேண்டும் வாழ்க்கையில். ஆகையால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே ஜீவிக்கிற மாதிரி ஜீவிக்காமல் அபிஷேகத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாக வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. We praise the Lord. Tidabat atra rabasap anato rabana manayatu. Yes, Jesus, we praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We praise you. நம்முடைய காத்திருப்பு கூட்டங்களுக்கும் மற்ற கூட்டங்களுக்கும் வாரத்தில் இருக்கிற கூட்டங்களுக்கும் வருகிறவர்களை விட வராதவர்கள் தான் அதிகம். இது இங்கே மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா சபைகளிலும் இது ஒரு காரியம். வேலை, வியாதி, தூரம் இவைகளெல்லாம் சில தடைகளாக இருக்கிறது. சிலருக்கு வேலை இல்லை, தூரமும் இல்லை, வியாதியும் இல்லை, வர மனசு இல்லை, பல தடைகள் உண்டு. தேவன் நம்முடைய சபைகளில் ஒரு எழுப்புதலை அனுப்பி எல்லா கூட்டங்களுக்கும் எல்லாரும் வரும்படியாக வழியை ஆண்டவர் திறக்க வேண்டும். தடைகளை கர்த்தர் அகற்ற வேண்டும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise
Thank you, Lord. Tiraba, tiraman, urrasaparaba. Yes, Jesus. Thank you, Lord. Yes, Jesus. Thank you, Lord. We praise you, praise you, praise you. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. சமீபத்தில் ஒரு சகோதரன், ஒரு ஊழியக்கார சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், என் சபைக்கு வர்றதே 20-30 பேர் தான் ஞாயிற்றுக்கிழமை. பைபிள் ஸ்டடிக்கு ஒரு விசுவாசியும் கிடையாது. ஊழியக்காரர் நாங்கள் ஃபுல் கை போட்டுட்டு உட்காந்துட்டு நாங்களே எங்களுக்குள் பைபிள் ஸ்டடி நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி பஞ்சத்தில் அடிபட்டதான சபைகள் உண்டு. அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று ஆவல் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற விசுவாசிகள் சபைகள் உண்டு. இவைகளெல்லாம் ஒரு சிறை. இந்த சிறைகளிலிருந்து சபைகள் வெளியே வர வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பலமாய் கிரியை செய்ய வேண்டும். நாம் இங்கே ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் சபைகளில் பலனாய் மாறும், கிரியையாய் மாறும். ஆகையால் விசுவாசத்தோடு விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise you. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Jesus. Thank you, Lord. Praise you, Jesus. Praise. Thank you, Lord. Yes, Jesus. We praise you. We praise you. Yes, Jesus. Thank you, Jesus. 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 Yes, we praise you, Jesus. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We praise, we praise, we praise, we praise you. வேதத்தில் 10 கன்னிகைகளை பற்றி தான் உவமை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அறிமுகமான ஒரு காரியம் அது. ஆனால் அதிலிருந்து நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்காக படிக்க வேண்டிய ஒரு காரியம் அங்கே உண்டு. 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தி உள்ளவர்களும் கைவிடப்பட்டார்கள், புத்தி இல்லாதவர்களும் கைவிடப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் தேவன் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மைக்கில் படிங்க. தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். வெறும் 10 கன்னிகைகள் இல்ல, மணவாட்டியை சந்திக்கும்படியாக புறப்பட்ட 10 கன்னிகைகள். 10 பேரும் மணவாளனை சந்திக்கணும்னு சொல்லி தான் புறப்படுறாங்க. நல்ல நோக்கம், ஆரம்பம், நல்ல ஆரம்பம். தீவட்டிகள் எடுத்தார்கள். 10 பேரும் தீவட்டிகள் எடுக்கிறாங்க. மணவாளனை சந்திக்கணும்னு புறப்பட்டாச்சு. ஆனால் போகிற வழியில் மணவாளனை சந்திக்க வேண்டியது புறப்பட்டு போகிறாங்க. ஒரு யாத்திரையில் இருக்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. போகிற வழியில் எத்தனை பேர் தூங்கினாங்க? 10 பேரும் தூங்கிட்டாங்க. வாசிங்க அந்த 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தூங்கி விட்டார்கள். அது அவங்க தப்பு. மணவாட்டி தூங்க மாட்டாள், அது சாட்சி இல்லை. மணவாட்டி தூங்க மாட்டாள். ஆகையால் தூங்கும்போது அங்கே பைபிளில் சொல்லப்படலை, ஆனால் சொல்லாமல் அறிய வேண்டிய ஒரு காரியம், அங்கே ரகசிய வருகை முடிந்து விட்டது. பின்பு நடுராத்திரியில் ஒரு சத்தம் உண்டாகுகிறது, மணவாளனை போய் சந்தியுங்கள். அப்போது ரகசிய வருகை முடிஞ்சிடுச்சு. ஏனென்றால் அவர்கள் நித்திரை செய்து தூங்கி விட்டார்கள். விழிப்பில்லாதவர்களாக இருந்ததுனால இயேசு ரகசியமாக வந்துட்டு போயிட்டார். 1ஆம் வருகை 2ஆம் வருகையின் 1ஆம் பகுதி முடிஞ்சிடுச்சு. திரும்ப ஒரு சத்தம் புறப்படுகிறது. இயேசு வரும்போது அனௌன்ஸ்மெண்ட்டே இருக்காது, அது ரகசிய வருகை. 13ஆம் வசனம் படிங்க.
மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாளிகையும் தெரியாது, ஆனால் மிட் நைட்னு சொல்லியிருக்கு, நடு ராத்திரியில், அது நாழிகை தானே. அப்போ மனுஷகுமாரன் வருகிறதான நாழிகை அறியாதிருக்கிறதுனால என்ன பண்ணோம்? விழித்திருங்க. அவங்க 10 பேர் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க தூங்குனதுனால அந்த நாழிகை அறியாமல் போனார்கள். அப்போ இதுக்குள்ள ரகசியமாக அது இருக்கு, வருகையில் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு 2வது சான்ஸ், மறுபடியும் மணவாளனை போய் சந்தியுங்கள்னு சொல்லி ஒரு 2வது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே அப்போ தான் எழும்புறாங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி 10 பேர் அப்போ தான் ஆயத்தப்படுத்த, அது வரைக்கும் தூக்கம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துடுச்சு, ஆவிக்குரிய மயக்கம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஊரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு அசையவே கிடையாது, அவங்க அப்படியே ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் விழிப்பு எப்போ வந்துருச்சு? இயேசு வந்துட்டு போயிட்டார், அப்போ தான் எழும்புறாங்க. அடுத்து ஒரு அழைப்பு வருது நடுராத்திரியில், இயேசு திரும்ப வரப்போ 2ஆம் சான்ஸ் ஒன்று கிடைக்கிது. அப்போ தான் விழிப்பே வருது, அப்போ தான் விளக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் ஆயத்தம் கிடையாது. இதில் 10 பேரும் ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்களுடைய தூக்கத்தின் நிமித்தம் புத்தி இல்லாதவர்கள். 10 பேரும் தூக்கத்தின் நிமித்தம் புத்தி இல்லாதவர்கள். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் 5 பேர் ஞானம் உள்ளவர்கள். அவங்க ஞானம் என்ன? 10 பேரும் ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? விளக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதில் 5 பேர் எண்ணெயும் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இதில் நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, எண்ணெய் எடுத்துட்டு போகாதவங்களுக்கும் எண்ணெய் எடுத்துட்டு போனவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? உபத்திரவ காலத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த எண்ணெயை வைக்கிற அனுபவம் சொன்னால் அபிஷேகத்தை புதுப்பிக்கிற அனுபவம். எண்ணெய் இல்லாதவங்க மணவாளனை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, புறப்பட்டு போனவங்க தான். ஆனால் அவங்களுடைய புத்தி என்னென்னா, புறப்பட்டு போயிட்டாங்க, கோயிலுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, என்னால் செய்கிறாங்க, ஆனால் எண்ணெய் இல்லை. அபிஷேகத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்பு இல்லாமல் அசதியாக வாழ்ந்தவங்க. சண்டே போனால் போதும் கோயிலுக்கு, எப்படியோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக ஓட்டத்தை ஓடலாம் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு கூட்டத்தார். அபிஷேகத்தில் எல்லோரும் நிரம்புவாங்க. அவங்கள பற்றி மனசில் ஒரு பரிகாசம் தான் இருக்கும் ஒழிய நான் பெறணும், நான் பெறாமல் போகலையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்காது. அதை நிக்லெக்ட் பண்ணிகிட்டே விட்டுட்டே போனாங்க. அபிஷேகத்தை பெறணும் பொறுப்பு இல்லாமல் போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்ததான ஒரு நஷ்டம் இது. அது ஒரு காரியம். ஆனால் 10 பேரும் விளக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் தூங்குகிற நேரத்தில் விளக்கு ஆயத்தமற்றதான ஒரு விளக்காய் போயிடுச்சு. என்ன அர்த்தம்? அது எரியல, அணைஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் எழும்பி ஆயத்தப்படுத்துகிறாங்க. 10 பேரும் அப்போ தான் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த விளக்கு எரியல, என்ன சாட்சியின் ஜீவியம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த விளக்கு எரியுதுன்னு சொல்கிறது சாட்சியின் ஜீவியம். அப்போது எல்லாரும் மணவாளனை புறப்பட்டு சந்திக்க போனாங்க. கொஞ்சம் பேர் 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன புத்தி? கூட்டத்துக்கு வந்தால் அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. கூட்டத்துக்கு வந்தாங்க, அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. 5 பேருக்கு அந்த புத்தி கூட இல்லை. கூட்டத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்பினாலும் அவங்களுடைய புத்தி என்னன்னா தூங்கிட்டாங்க. அந்த எண்ணெய் இருக்கு கையில், ஆனால் விளக்கு எரியும்படியாக விழிப்புள்ளவர்களாக இல்லை, பொறுப்பு இல்லாதவங்களாக தூங்கிட்டாங்க. விளக்கம் அணைஞ்சு போயிடுச்சு. மணவாளன் வந்துட்டு போயிட்டாரு, திரும்ப வரப்போறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விழிப்பு வருது. அப்போ தான் விளக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் விளக்கு ஆயத்தப்படணும்னு அவங்களுக்கு ஒரு விழிப்பு வரலை. இது என்ன தெரியுமா? அப்போது கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் ஒரு ஞானம் இருக்குது, ஒரு புத்தின்னு இருக்குது. அதை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நமக்கு இந்த புத்தி, இந்த ஞானம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. இதை விட ஒரு பெரிய ஞானம் இருக்கணும். புத்தி இல்லாதவர்களுடைய புத்தி என்ன? அபிஷேகத்தையே புதுப்பிக்கலை. ஒரு வேளை காத்திரு கூட்டத்துக்கு வருவாங்க, சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு வருவாங்க, ஆனால் அபிஷேகத்தில் நிரம்பணும், ஒப்பு கொடுக்கணும், அது ஒரு புத்தி இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்திலேயே அவங்க வந்து பிழைக்க முடியாதபடிக்கு புத்தியினராக போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அபிஷேகம் இருந்தது, ஆனால் விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு, தூங்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சுபாவத்தில் வளர்ச்சி இல்லை, சாட்சி இல்லை. நான் இயேசுனுடைய பிள்ளை என்று அடிக்கடி சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு மற்றவர்கள் முன்னாடி ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் இல்லை, விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு, விழிப்பு இல்லை. இப்போ எழும்பி விளக்கை வந்து
ஆயத்தப்படுத்துகிறார்கள். நம்முடைய லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய புத்தி என்ன? 2 காரியம் செய்யணும். அபிஷேகத்தை காத்திருப்பு கூட்டத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், உபவாச ஜெபங்கள், வேத பாடத்திற்கு வந்து எல்லாம் கூட்டத்துக்கு வரணும். நம்ம வந்து என்னெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ எல்லா கூட்டத்துக்கும் வந்து அபிஷேகத்தை புதுப்பிச்சுட்டே வரணும். அதுதான் எண்ணெயை கையில் வைக்கிறதுக்கு அர்த்தம். அதே நேரத்தில் தூங்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தூங்கக்கூடாது. விளக்கு எப்போது எரிஞ்சிட்டே இருக்குதா இல்லையா, இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த விழிப்பு இருக்கணும். என் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா? இப்படி ஆகையால் உங்களுடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. இயேசுடைய வருகைக்கு முன்பாக தான் அது சொல்லப்படுகிற ஒரு காரியம். Therefore let your loins be girded and your lamps burning. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்பொழுதும் காத்திருக்கிறவர்கள். இப்போ விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும், அணையக்கூடாது. இப்போ காத்திருக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய விளக்கு எரியுதா இல்லையா? ஐயோ என்னுடைய விளக்கு இப்போ மங்கி எரியுது, முன்னாடி இருந்த சாட்சி இல்லை, முன்னாடி இருந்த சுபாவம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய லைஃப்பை ஆராய்ந்து பார்க்குற அனுபவம் தான் அந்த விழிப்பின் சுபாவம். இப்போது நம்முடைய ஜீவியத்தை எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது, தனியாக வீட்டில் இருக்கும்போது நம்ம எதில் பிஸியாக இருக்கணும்? நம்முடைய விழிப்பு என்ன? ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பகுதியில் நான் சரியில்லை, இந்த கோணத்தில் எனக்கு பெருமை வருது, இந்த காரியத்தில் எனக்குள்ள ஒரு மேன்மை பாராட்டுதல் வந்தது, இப்படி இந்த நாளில் இன்னாரோடு பேசும்போது எனக்கு ஒரு மாம்ச சிந்தை வந்தது, இப்படியாக நம்முடைய காரியத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி அவங்க இப்படி பேசணுன்னு உள்ள ஒரு கோபம் வந்துடுச்சு. இப்படி நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது விளக்கை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த விளக்கானது அணைந்து போகாதபடிக்கு அதை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதுதான் விழிப்பின் ஜீவியம். சாட்சி இருக்கா? குடும்பத்தில் நமக்கு நல்ல சாட்சி இருக்கா? சமுதாயத்தில் நல்ல சாட்சி இருக்கா? விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பற்றி என்ன சொல்லுவார்? என் பிரியமான என்னுடைய குமாரன், என் பிரியமான பிள்ளை என்று சொல்லக்கூடிய சாட்சி இருக்கா? தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் என்று தூதன் பரலோகத்தை பற்றி தானியேலுடைய சாட்சியை சொன்னார். அதுபோல பரலோகம் நம்மை பற்றி இன்றைக்கு என்ன சாட்சி சொல்லும்? மாயமாலக்காரனே, சுயநீதிக்காரனே, கோவக்காரனே, இப்படியெல்லாம் சொன்னால் சாட்சி விளக்கு அணைஞ்சு போடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பெரிய ஆறுதல், இயேசு இன்னும் வரவில்லை. ஆகையால் நம்முடைய விளக்கை அவர் வந்துவிட்டு விழித்திருந்து ஆயத்தப்படுத்துவதை விட இப்பொழுது விழித்திருந்து ஆயத்தப்படுத்தின எவ்வளோ நலமாக இருக்கும். ஆகையால் இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், அபிஷேகத்தை எண்ணெயை வைத்து கொண்டால் போதாது. அந்த புத்தி உள்ளவர்களுக்கு எண்ணெய் இருந்துடுச்சு, ஆனால் தூங்கிட்டாங்க, விழிப்பில்லை. அப்போது அந்த எண்ணெய் இருந்தால், அபிஷேகம் இருந்தால் போதாது, அந்த விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. தூங்குறதுனால விளக்கு அணைஞ்சு போகிறது அவங்களுக்கு தெரியல, எண்ணெய் ஊற்றுற பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றுக்கிறது தான் நமக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா, காக்கணும்னா எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கணும். என்ன அர்த்தம்? நமக்கு நம்முடைய தீய சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்கு சில பிரச்சனைகள், சோதனைகள் வரும். அது மனைவி மூலமாக வரும், புருஷன் மூலமாக வரும், அது அப்பா அம்மா மூலமாக வரும், பிள்ளைகள் மூலமாக வரும், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக வரும், ஆஃபீஸில் வரும், நம்முடைய தீய சுபாவங்கள் போகிற வழியில் வரும், ஃபெய்த்தோமில் வரும், ஊழியக்கார் மூலமாக வரும், விசுவாசிகள் மூலமாக வரும். எப்படி வந்தாலும் அந்த தீய சுபாவங்கள் வெளிப்படும் போது தான் நம்முடைய சாட்சி நல்ல சாட்சியாக கெட்ட சாட்சின்னு சொல்லிட்டு வெளியே வரும். புகையாக வருதா, கருப்பான புகையாக வருதா, கருந்திரியாக இருக்குதா, இல்லைன்னா விளக்கு நல்லா எரியுதா, அது நமக்கு அப்போ தெரியும். அந்த நேரத்தில் நன்றாய் நம் விளக்கு எரிய வேண்டும் என்றால் நம் சொந்த சாட்சியாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் எண்ணெய் ஊற்றணும். அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், நாம் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் சோதனையில் பாவிக்கப்பட வேண்டும். விளக்கு நன்றாக எரிய வேண்டுமா? நம்ம பல்ல கடிக்கிறதுனால கோவப்படாமல் இருக்க முடியாது, நம்ம கண்ணை மூடுறதுனால இச்சைக்காமல் இருக்க முடியாது. இதெல்லாம் கட்டுப்பாட்டு. ஆவியானவர் அந்த இடத்துல வரணும். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகிறோம், திங்கக்கிழமை நமக்கு ஒரு சோதனை வருது, நம்ம கோவப்பட்டு பெருமைக்கார மாதிரி பொறாமைப்பட்டு பொய்யை பேசிட்டு, இச்சித்து தவறான வார்த்தைகளை பேசிட்டு
அப்புறம் நீதி பேசிட்டு நியாயம் பேசிட்டு அப்படிதான் இந்த சூழ்நிலைக்கு இப்படி தான் வாழ முடியும், இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் பாவத்தை மூடிட்டு நாமே மூடிட்டு போகக்கூடாது. அந்த தவறு நடப்பதற்கு முன்பாக போராட்டத்து நேரத்தில் அபிஷேகத்தை அங்கே ஊற்றப்பட வேண்டும். அதான் என்ன எரிகிற அனுபவம். நல்லா கோவப்படக்கூடிய நியாயங்கள் வரும். அந்த நேரத்தில் ஆவியானவரே நீர் தான் சனிக்கிழமை என்னை நிரப்பினீர், அந்த எண்ணெய் இப்பொழுது பாவிக்கப்படட்டும், அது இப்பொழுது கிருபையாய் மாறட்டும், வல்லமையாய் மாறட்டும், என்னுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படாதபடிக்கு என்னுடைய நியாயம் எடுபட்டு போனாலும் அமைதியாக இருப்பதற்கு கிருபை தாரும். ஆவியானவரே பெருமையின் சிந்தை வந்து கொண்டு இருக்கிறது, அதை அடக்கி ஆளுகை செய்ய முடியாக நீர் எண்ணெயா இந்த நேரத்தில் புறப்பட்டு வாரும். ஆவியானவரே இப்பொழுது எனக்குள் மாம்சத்தில் கண்களில் ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த சோதனையில் ஜெயம் பெறும்படியாக நீர் இப்பொழுது பரிசுத்தமாய் வாரும் என்று அவரை அந்த நேரத்தில் அழைக்க வேண்டும். அப்பொழுது அந்த எண்ணெயில் அந்த தீபத்தில் அந்த எண்ணெய் ஊற்றப்படும், அந்த எண்ணெய் எரிய ஆரம்பிக்கும். அங்கேதான் ஜெயத்தை பார்க்கலாம். அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எண்ணெயை காத்து கொள்ளக்கூடிய புத்தி இருந்தாலும் அதை தீபத்தில் ஊற்றக்கூடிய புத்தி இல்லாமல் போய்விட்டார்கள். கண்களை மூடுவோமாக. என்ன ஒரு பாக்கியம்! இயேசு வருவதற்கு முன்பாகவே இந்த சத்தியங்களை அறிவதற்கு தேவன் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். கைவிடப்பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இன்றைக்கு எண்ணெய் உண்டு, இன்றைக்கு தீவட்டிகள் உண்டு, இன்றைக்கு எண்ணெயை தீவட்டியில் ஊற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகையால் நாம் யாரும் கைவிடப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புத்தி உள்ளவர்களாய் போல இருக்க வேண்டாம், புத்தி உள்ள கன்னிகைகளை போல இருக்க வேண்டாம், புத்தி இல்லாதவர்களை போல இருக்க வேண்டாம். தேவன் நம்மை கற்புள்ள கன்னிகையாக அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் புத்தி உள்ளவர்களாக, அதிக ஞானம் உள்ளவர்களாக, மணவாட்டிக்கு ஏற்ற ஞானம். நாம் இப்பொழுது புறப்பட்டு போயிருக்கிறோம். நாம் எல்லாரும் மணவாளனை சந்திக்க முடியாது புறப்பட்டு நம்முடைய யாத்திரை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இடையில் நமக்கு தூக்கம் வராதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக இருந்து நமக்குள் இருக்கிற எண்ணெயை நம்முடைய தீவட்டிகளில் ஊற்றிக்கொண்டே இருக்கும்படியாக ஒரு ஞானம் இப்பொழுது அபிஷேகமாய் கர்த்தர் நம் மத்தியில் ஊற்ற போகிறார். அடுத்த சோதனையை சந்திக்கும் போது ஆவியானவர் நம்முடைய மனதில் சில காரியங்களை நினைப்பூட்டுவார். அப்பொழுது சிறைப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் எண்ணெயை அந்த தீவட்டில் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது தீபம் நன்றாய் பிரகாசமாய் இருக்கும். இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்போம். மணவாளன் வரும்போது ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை இந்த நேரத்தில் கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமாக.
பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உன் ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வரும். ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உன் ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உன் ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வரும், உம் ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும்.
சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வரும் ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும் 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 ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும் என்னை சுத்தம் செய்யும் என்னை சுத்தம் செய்யும் ஜோதியை பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும் என்னை சுத்தம் செய்யும் என்னை சுத்தம் செய்யும்
raba saba karabala banaya tuna. Shabara batuna raba kibara batuni bigana makarabala batuna. Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Yes, we praise, we praise, we praise, we praise. Thank you, Lord. We thank you, Jesus. Urabaka sabdiana mankaraba sabali amtuna. Shabaka tudara basikala da bahantuna. Jesus, Suridamana Yazidi Rebecca de Sabrahana dia.
Shadabanyana. Da 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 da. Shabarabadarabadarabadurabaduraba. Jesus. Tina Mankara Zimakalati. Adani Trana Simnarama Zimak Makridi Sakara Tosa. Tini daraba sintara bankala bana yatna. Shibara mankiyana ma shibara mana ya barahori bila mana matne. Tiri gana karama sidiri bikamara bahasa parama. Jesus. Shamana radia zarabana yakuri binaman.
zikati kini zakati na zikatani tiba satura bakala banayatu riba sampor mi zamparama riba namalera zopakat makarama sibakarama.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கற்புள்ள கன்னிகைகளாய் கன்னிகையாக விழித்திருக்க வேண்டும். அந்த விழிப்பில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய கருந்திரிகளை வெட்டி எடுக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த தீபமானது எரிவதற்கு முன்பாக அந்த கருந்திரியை வெட்டி எடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சொந்த ஜீவத்தை ஆராய்ந்து பார்த்து குற்றங்களை அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவது. நாம் நியாயம் பேசி நீதி பேசி குற்றங்களை மறைத்து பொய்களை சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி நாம் மனுஷருக்கு முன்பாக நீதியை ஸ்தாபிக்க போனால் நாம் நம்மை நாமே பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொள்வதற்கு செயற்கையான முறைகளை கைக்கொள்கிறோம். ஆனால் தேவன் நம்மை நீதிகரிக்க மாட்டார். நாம் தூங்குகிறவர்களாக இருப்போம். ஆகையால் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே நான் பலவீனம்தான், இப்படி நான் செய்தேன், அப்படி நான் பார்த்தேன், இப்படி நான் பேசினேன், இப்படி சொல்லுகிறவர்கள், கருந்திரிகளை வெட்டுகிறவர்கள், அவர்கள் விழிப்புள்ளவர்கள். தன் பிழைகளை உணருகிறவன் யார்? அவர்கள் விழிப்புள்ளவர்கள். அவர்கள் மணவாளனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் தங்களுடைய சொந்த மனதில் சொந்த பார்வையில் நீதிமான்களாக இருக்கிற ஜனக்கூட்டங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தூங்குகிறவர்கள், அவர்களுடைய திரியானது கருத்து போய்விட்டாலும் அதை உணராதவர்கள். அடுத்த பகுதி, நம்முடைய தீபத்தில் எண்ணெயை ஊற்றி எரிய வைக்க வேண்டும். அங்குதான் சாட்சியுள்ள ஜீவியமாக இயேசுவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும், சூழ்நிலைகளை பொறுத்து நம்முடைய சுபாவம் மாறாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, எதை செய்தாலும் சரி, இயேசுவினுடைய சுபாவம் வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அந்த வளர்ச்சியை தேவன் நமக்கு தர வேண்டும். தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை எண்ணெய் அது எண்ணெய் கொப்பாக இருக்கிறது. அது நம்முடைய தீபங்களில் ஊற்றி ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக அந்த எண்ணெய் சுபாவமாய் மாற வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord, thank you Jesus. Uri bigana makadina maushabara bala bana manatu. Yes, we praise, we praise, we praise, we praise you. இரவு நமக்கு ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தில் கன்வென்ஷனுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துதிபிக் அதரோஷபரபனைது. Yes, we praise, we praise, we praise you. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise, we praise, we praise, we வியாதியா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்கள், கர்த்தர் எல்லாரும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. Riba sabarabanaitu. Yes, we praise, we praise, we praise you. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அருமையான ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல மேய்ப்பரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களில் கர்த்தாவே இந்த வனாந்தர பாதையில் கர்த்தாவே சில எதிர்ப்புகள் சுவாமி, கஷ்டங்கள், ரோகங்கள் கர்த்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் வந்தது. ஆனாலும் கர்த்தாவே ஜெயிக்கிறதுக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே தந்த விசேஷமான கிருபைக்காகவும் தயவுக்காகவும் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியோடு அறிவித்தோடு சுவாமி உமது சன்னிதானத்தில் கர்த்தாவே துதிக்கிறோமையா. காலை வேளையில் நடந்த உபவாசம் நீர் பொருட்படுத்தி நடத்தினீர் சுவாமி, ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் ஐயா
சியோனின் ராஜா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காத்திருப்பு கூட்டம் நீர் முற்றிலும் ஆண்டவரே பொறுப்படுத்தி நடத்துவதனால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்த தாயே சியோனின் வல்லமைக்காய், சியோனின் வல்லமைக்காய், சியோனின் நறுமண அபிஷேகத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பலவீனங்களோடு குற்றங்களோடு கர்த்தாவே வந்தோம் சுவாமி. கர்த்தாவே, அதெல்லாம் உங்களோட ரத்தத்தினால கழுவி ஆண்டவரை பரிசுத்தமாக்கி ஒரு மன்னிப்பு தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அபிஷேகத்தோடு எங்களுக்கு இருந்தீங்க நிரப்பினீர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த நாட்கள் கர்த்தாவே ஒரு சுத்தமான ஜீவம் ஆண்டவரே, தூய்மையான ஊழியம் செய்ய சியோனின் ராஜா உமது அபிஷேகம், உமது சுபாவம், உமது குணாதிசயங்கள் ஆண்டவரே, உமது குணகணங்கள் எனக்கு என்னுடைய சபைக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை போல இந்த அபிஷேகத்தின் மூலமே மாற உதவி செய்வது. யார் என்ன சொன்னாலும் தவறான அபிப்பிராயங்கள் கட்டாவே, நிந்தை அவமானம் இந்த சியோனின் பாதையில் வரும்போது கட்டாவே ஆட்டுக்கிட்டு போல மௌனமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையாகவே சியோன் உமது சுபாவம் ஆண்டவரே, புதிய எரிசியம் உமது சுபாவம் ஆண்டவரே. இயேசுவின் சுபாவம், இயேசுவின் தாழ்மை கட்டாவே எங்களுக்கு எனக்கு தாரும் ஆண்டவரே. பிரதருக்கு தந்த நடத்திப்புகாய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் பலப்படுத்தும் வந்த ஜனங்களை சியோன் இருந்த ஆசீர்வதியும். ஒரு ஜெபத்தின் ஆவி, ஒரு இழுப்பின் ஆவி மணவாளன் கட்டாவே ஸ்தோத்திரம் சந்திக்க அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் விழிப்பின் ஆவியோடு நிரப்பும் ஆண்டவரே. இரவு நேரம் நடக்க போகிற ஜெபத்தினால் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊக்கமாய் கர்த்தாவே ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட்டோட கர்த்தாவே ஜெபிக்கிறதுக்கு கன்வின்ஷன்காக கண்ணீரோட வெள்ளத்தின் சத்தத்தோடு ஜெபிக்க ஒரு ஜெபாவி தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் சியோனின் ராஜனுடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.